இந்த சின்ன பொண்ணு வேற இன்னும் காணுமே. ஐயோ! எனக்கு வேற பயந்து பயந்து வருது. ஒரு ஃபோன் அடிச்சு பார்ப்போமா? இல்ல வேண்டாம். சரி நம்ம இப்ப படுக்கவாச்சும் செய்யும். இல்ல எனக்கு அதுவும் பயமா இருக்கே. என்ன செய்யுதுக்குன்னு தெரியலையே. ராணி அக்கா. சின்ன பொண்ணு வந்துட்டியா? வா உட்காரு சின்ன பொண்ணு. ராணி அக்கா, நான் உட்காரதுக்கா வந்தேன். நடு ராத்திரியில எதுக்கு ஃபோன் போட்டீங்க? எதை பார்த்து பயந்தீங்கன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். தெரியல சின்ன பொண்ணு. அடுக்கையில தண்ணி குடிக்கலான்னு போனேனா, அங்க பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு. யாருன்னே தெரியல சின்ன பொண்ணு அங்கே நின்னுட்டு இருந்து. நான் பயந்துட்டு உனக்கு ஃபோனை போட்டு உன்னை வான்னு சொல்லி சொன்னேன். ஆமா நீ தனியாவா வந்த? அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுக்கா. நான் தனியா வரல, எங்க வீட்டுக்காரவைய கொண்டு வந்து விட்டாவ. அப்படியா? அவரு வெளியவா நிக்காரு, உள்ள வர சொல்லு சின்ன பொண்ணு. அக்கா, என்ன அவர் வந்து கொண்டு விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு காலையில வர சொன்னா நான் இங்கேயே இருக்கேன். உங்க வீட்டுல யாருதான் இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியா? எங்க வீட்டுக்காரியோளும் நாளைக்கு தான் வருவா சின்ன பொண்ணு. தனியா இருந்து பழக்கம் இல்லை பத்தியா? எனக்கு பயமா இருந்து. அக்கா, நீங்க தனியா படுத்து பழக்கம் இல்லாதனால உங்களுக்கு ஏதாவது மனசுல தோணி இருக்கும். வேற ஒண்ணும் கிடையாதுக்கா, வாங்க வந்து படுப்போம். சரி வா சின்ன பொண்ணு, நம்ம போய் படுக்கலாம். அக்கா, சத்யா சோனி எங்க? அவங்க ரெண்டு பேரும் ரூம்ல தான் படுத்திருக்கா சின்ன பொண்ணு. நான் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை பார்த்தப்போ சத்தியா கிட்ட தான் நின்றுட்டு இருந்தா. அதான் நான் நல்லா பயந்துட்டேன் பார்த்துக்கோ. சரி அக்கா, நம்ம இதை பத்தி காலையில பேசலாம். வாங்க நம்ம போய் படுப்போம். சரி சின்ன பொண்ணு, வா போய் தூங்கலாம். எதையாவது நினைச்சிட்டு மனசு போட்டு குழப்பிக்காதீங்கக்கா, வாங்க போய் படுப்போம். சரி சின்ன பொண்ணு. வாங்கக்கா வா போவோம். சின்ன பொண்ணு, ரூம்லயே படுத்துக்கலாம். வா சின்ன பொண்ணு, இங்க படுக்கலாம். வாங்கக்கா. எங்க வீட்டுல இடம்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு சின்ன பொண்ணு. அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோ. ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, நீங்க தூங்குங்க. அடி, இது என்ன சவுண்டு? எனக்கு வேற உறக்க வர மாட்டேங்க. ராணி அக்கா நல்லா உறங்கிட்டு இருக்கா. என்ன சவுண்டு கேட்கும் தெரியல. புது இடம்னால எனக்கு உறக்க வர மாட்டேங்குது. ராணி அக்காவை எழுப்பி பார்க்கலாமா? வேண்டாம், அவங்களே இவ்வளவு நேரம் உறங்காம இருந்து இப்பதான் உறங்கிட்டு இருக்காவ. எழுப்பி விட்டு அவங்களுக்கும் உறக்கம் வரலன்னா என்ன செய்யுதுக்கு? சரி, நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு படிப்போம். யாரோ நடக்க மாதிரி எல்லாம் சவுண்டு கேட்குற. வீட்டுக்குள்ள யாராச்சும் திருட வந்துட்டானோ? வரப்போ கதவெல்லாம் சாத்திட்டு தானே வந்தோம். யாரு வீட்டுக்குள்ள வந்திருப்பா? ஐயோ, எனக்கு வேற பயமா பயமா இருக்கே. சரி போய் பார்ப்போம். ஐயோ, தெரியாம எல்லாம் இவங்க படுக்க கூப்பிட்டா நீங்க வந்துட்டு. ஐயோ, எனக்கு வேற பயமா இருக்கே. யாரோ வீட்டுக்குள்ள வந்துட்டாவ. சரி, நாம போய் மெதுவா பார்த்துட்டு வரலாம். சின்ன பொண்ணு எங்க போனா தெரியல, இங்கதானே படுத்திருக்கா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, பாத்ரூமுக்கும் போன மாதிரி தெரியலையே. எங்கதான் போனான்னு தெரியல. நமக்கு வேற பயமா இருக்கு. நம்ம துணைக்கு இவளை கூப்பிட்டா இவளை காணோம். தண்ணி ஏதாவது குடிக்க போயிருப்பாலாம், காணும், போய் பார்க்கலாம். இங்கே தானே யாரும் நடக்க மாதிரி சத்தம் கேட்டு இப்போ யாரையுமே காணுமே. ஐயோ, எனக்கு பயமாக இருக்குது. நாம் போய் ராணி அக்காளை எழுப்பிட்டு வரலாம். ஆத்தாடி, அது யாரு? ராணி அக்கா, ராணி அக்கா. ஐயோ எனக்கு வேற தூக்கமா வருது. இந்த சின்ன பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. ராணி அக்கா, ராணி அக்கா, சீக்கிரம் வாங்க ராணி அக்கா. ஐயோ ராணி அக்கா. எனக்கு சின்ன பொண்ணு சத்தமா இருக்கு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. சரி போய் பார்ப்போம். ஐயா இவ என்ன கீழே விழுந்து கிடக்கா? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு எந்திரி. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு உறங்கல. என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. சின்ன பொண்ணு எந்திரி சின்ன பொண்ணு. ஐயோ இவைய வாய பொழந்து மணிக்கே படுத்து கிடக்கான்னு தெரியலையே. என்னத்தை பார்த்து பயந்தான் தெரியலையே. சரி போய் தண்ணி எடுத்துட்டு வருவோம். இந்த வீட்டுல என்னது நடக்குன்னே தெரிய மாட்டேங்க. முருகா நீ தான் காப்பாற்றணும் எங்களை. அது ராத்திரியில் அது சின்ன பொண்ணு நம்மளை இப்படி அலைய விட்டுட்டாலே. இந்த சுற்றி அதில் எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்க. இன்னார்
இந்த சின்ன பொண்ணுக்கு என்னாச்சு தெரியலையே, எனக்கு வேற நெஞ்சு பக்கு பக்குன்னு இருக்கு. எந்திரிச்சாளா இல்லையான்னு தெரியலையே. இது மேல கறி படுத்தா, நான் போனப்ப கீழே எல்லாம் மல்லாக்க படுத்திருந்தா. எழுப்பி பாப்போம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு என்றி. ராணி அக்கா, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சோ? என்னது விடிஞ்சிருச்சானா? சின்ன பொண்ணு, நீ கீழே எல்லாம் படுத்திருந்த, நீ எப்படி இங்க சோஃபால வந்து படுத்த? நான் அப்பதே இங்க சோஃபால தான் படுத்திருக்கேக்கா. ஏக்கா, ஒரு டீ கிடைக்குமா? சின்ன பொண்ணு, இன்னும் விடியவே இல்ல, மணி 2:30 தான் ஆகு. நீ என்கிட்ட படுத்திருந்த, எப்ப இங்க வந்தேன்னு எனக்கு தெரியல. என்னது, இன்னும் விடியலையா? அப்புறம் நான் எப்படி சோஃபால வந்தேக்கா? அதுதான் சின்ன பொண்ணு, எனக்கும் தெரியல. நீ ரூம்ல என்கிட்ட தானே படுத்திருந்த. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எந்திரிச்சு பார்த்தா ஒன்னும் காணும். பாத்ரூம் தான் போயிருக்கே அப்படின்னு பாத்ரூம்லயும் பார்த்தா அங்கேயும் ஒன்னும் காணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீ ஹாலில் படுத்திருக்கே சின்ன பொண்ணு. எதையோ பார்த்து பயந்த மாதிரி ஆன்னு வாயம் பழந்து வச்சுட்டு படுத்திருந்த. சரி, ஒன்று எழுப்பலான்னு தண்ணி எடுக்கலான்னு அடுக்கலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீ எந்திரிச்சு சோஃபால படுத்திருக்க. என்னதான் நடந்து சின்ன பொண்ணு? எதையாச்சும் பார்த்து பயந்துட்டியா? ஏக்கா, ஆமாக்கா, எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. ஏக்கா, உங்ககிட்ட நான் படுத்திருந்தேனா, ஏதோ சத்தம் கேட்டு, சரி என்னன்னு பார்க்கலான்னு நான் எந்திரிச்சு வந்தேக்கா. நான் எதையோ பார்த்து பயந்து தான் கீழே விழுந்தேக்கா. ஆனா எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. நான் சொன்னேன்ல சின்ன பொண்ணு, எங்க வீட்டுல என்னதெல்லாமோ நடக்கு. எனக்கு பயமா இருக்கு சின்ன பொண்ணு. ஏக்கா, ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏக்கா, நான் இதெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டாக்கா, நம்ம எல்லாரும் அங்கேயே போயிடலாம். சரி, ஒண்ணும் இல்ல, வா சின்ன பொண்ணு, நம்ம ரூமை சாத்திட்டு உள்ளே இருப்போம் காலையில வரைக்கும். வா, நம்ம போய் படுக்கலாம். வா, இனிப்ப இந்த நைட்ல நம்ம எங்க வெளியே போவதுக்கு? ஏக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. சரி வா சின்ன பொண்ணு, பிள்ளைகள் அங்க தனியா படுத்திருக்கு. வா, நம்ம அங்கே போய் படுக்கலாம். வா. சரிக்கா. ஏம்மா, இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே கடவுளே.